Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பச்சிளம் குழந்தை தீக்காயமடைந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் மகப்பேறு மருத்துவமனையை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதியன்று குழந்தை பெரம்பூரை சேர்ந்த தம்பதியினர் பிரசவத்திற்காக அனுமதித்திருக்கிறார்கள். அனுமதித்த நிலையில் குழந்தை சரியாக 12:45 மணி அளவில் குழந்தை பிறந்த நிலையில் அடுத்ததாக அந்த இன்குபேட்டர் என்கக்கூடிய அந்த வார்ம் ரூமில் குழந்தையை வைத்திருக்கிறார்கள். அப்போது சுமார் 10 நிமிடங்களிலே அந்த இன்குபேட்டரில் இருந்து தீ என்பது பரவி குழந்தையின் தலை மற்றும் தொடைகளில் காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 27% குழந்தைக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குழந்தைக்கு தற்போது சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் புரசைவாக்கத்தில் அந்த தம்பதியினர்கள் அந்த புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த குழந்தையின் தாய் மருத்துவமனையிலே இந்த மகப்பேறு மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சை என்பதை பெற்று வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் இன்று அவரை நீங்கள் இங்கு இருந்து டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளுங்கள், உங்களது குழந்தை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருக்கின்றது, நீங்க அங்கு சென்று விடலாம் என அதிகாரிகள் இந்த தம்பதியினரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தம்பதியினர் அவர்கள் ஆதங்கத்தை எங்கள் குழந்தைக்கு தற்போது வரை நீதி என்பது தற்போது கிடைக்காத சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் எப்படி தங்களை இங்கிருந்து செல்ல அறிவுறுத்தலாம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் அனைவரும் அங்கு அந்த தம்பதியினரிடம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பெற்றோர்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு குழந்தைக்கு என்ன ஆனது தற்போது வரை எந்த ஒரு முழுமையான தகவலும் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் தரப்பில் குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்ட ஒரு சில நொடிகளையே நாங்கள் குழந்தையை தூக்கிவிட்டோம் என அவர்கள் தெரிவித்தால் கூட இவர்கள் பெற்றோர் தரப்பில் ஒரு சில வினாடிகள் நீங்கள் தூக்கியிருந்தால் அப்படி எப்படி 27% குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாக எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்பினாலும் அந்த புரசைவாக்கம் மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கு ஒரு மலுப்பலான பதிலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் தங்களது குழந்தைக்கு நீதி வேண்டும் என அந்த புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.